ஹாய் காய்ஸ், நாம ஸ்ரீரங்க கோயிலுக்கான நேர்காணல் தான் பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடிஞ்சிருந்தாலும் சரி, நேர்காணல் இன்னும் லெட்டரே வரலனாலும் சரி, இந்த வீடியோ பாருங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான அவசர செய்தின்னு சொல்லலாம். யாருக்குன்னா இது வரைக்கும் லெட்டர் வராதவங்களுக்கு என்ன அப்படி அவசரமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நேர்காணல் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு தற்போது தான் பார்த்தீங்கன்னா கடிதம் வந்திருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு லெட்டர் எனக்கு பயனில்லாத போயிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா யார் பொறுப்பு? அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? இது வேற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்குதா? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்றோம். அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விண்ணப்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா புரோஜனம் இல்லாத போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஏற்படாமல் இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும்? அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை சோசியல் மீடியா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 11/2/2026 நேர்காணல் முடிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னமும் நிறைய பேர் இன்னும் நேர்காணலுக்கான கடிதம் வரல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதித்யான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட் பார்த்ததுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா பாருங்க, ஆனா இன்னைக்கு 5/2/2026 இன்டர்வியூக்கு எனக்கு போஸ்ட்மேன் 3 மணிக்கு தான் லெட்டர் கொடுத்தாங்க. இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. நான் என்ன பண்றது? கெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுமா, இல்ல நாளைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனா எனக்கு இன்டர்வியூ எடுப்பாங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேர்காணல் பார்த்தீங்கன்னா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாத போயிருச்சு. இந்த மாதிரி மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் விண்ணப்பிச்சீங்களோ உடனே உங்களுடைய போஸ்ட் ஆபீஸால கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க போய் இந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்திருக்கான்னு நான் பார்த்தீங்கன்னா செக் பண்றேன். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் கூட போய் செக் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லெட்டர் அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு 7 நாள் டைம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸில் டிலே ஆயிருக்கா, இல்லை அனுப்புனதே டிலே ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இப்போ இந்த ஆதித்யாகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னைக்கு என்னோட லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டேட் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அனுப்பி உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணாமல் இருந்தால் அது போஸ்ட் ஆஃபீஸோட மிஸ்டேக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ணனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நேர்காணல நமக்கு பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனால் எனக்கு இன்டர்வியூ எடுப்பாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன ஆறுதலுக்காக போய் கேட்டு பார்க்கலாம். தற்போது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு விண்ணப்பிச்சு எனக்கு இன்னும் நேர்காணலுக்கான கடிதம் வரல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே பார்த்தீங்கன்னா நடக்காம பார்த்துங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு எத்தனை பேத்துக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நாயா பார்த்தீங்கன்னா கையெழுத்து வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னா அனுப்பி நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எலிஜிபிளாக இருந்து நமக்கு லெட்ரு நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் நமக்கு கிடையாது. இந்த மாதிரி மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் நடக்கூடாது நம்ம பார்த்தீங்கன்னா வேண்டிக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிட்டாங்கன்னா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மி தான். இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது மாற்றம் நடந்தாலும் நடக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5/2/2027 ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமான அவசரமான செய்தின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு இந்த மாதிரி தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.